சிவாலயமும் அதன் பலன்களும். இன்று நாம் அறிந்து கொள்ள போகும் சிவாலயம் கோட்டீஸ்வரர் திருக்கோவில், திருக்கொட்டையூர். கும்பகோணம் திருவையாறு சாலையில் கும்பகோணத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் சுவாமிமலை செல்லும் வழியில் திருக்கொட்டையூர் திருக்கோவில் அமைந்துள்ளது. கும்பகோணத்தில் இருந்து சுவாமிமலை செல்லும் நகர பேருந்து கொட்டையூர் வழியாக செல்கிறது. சாலை ஓரத்திலேயே ஆலயம் அமைந்துள்ளது. கோடி தலங்களுக்கு சென்று வழிபட்ட பலனை தரும் இங்கிருக்கும் கோடிலிங்கம். நமது கோவில்களின் முழுமையான தல வரலாறு அறிந்து கொள்ள முழு நீள வீடியோக்களை இங்கே கிளிக் செய்து பார்வையிடுமாறு வேண்டுகின்றேன். இறைவர் திருப்பெயர் கோடீஸ்வரர் அல்லது கைலாசநாதர். இறைவியார் திருப்பெயர் பந்தாடு நாயகி. வழிபட்டோர் ஏரண்ட முனிவர், மார்க்கண்டேயர், பத்திரயோகி முனிவர். தேவார பாடல் பெற்ற திருக்கோவில். ஏரண்ட முனிவர், மார்க்கண்டேயர், பத்திரயோகி ஆகியோருக்கு ஈசன் கோடி விநாயகராக, கோடி அம்மையாக, கோடி முருகனாக, கோடி திருவுருவாக காட்சி தந்ததால் இத்தல ஈசன் கோடீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். ஆமணக்கு கொட்டை செடியின் கீழ் இருந்து லிங்கம் வெளிப்பட்டதால் இந்த ஊர் கொட்டையூர் என்று பெயர் பெற்றது. மூலவர் பானம் முழுவதிலும் கொட்டை வடிவத்தில் வடுக்கள் காணப்படுகிறது. இந்த தலம் மார்க்கண்டேயர் வழிபட்ட தலம். இந்த ஆலயத்தில் தங்களுடைய வாகனங்களில் எழுந்தருளியுள்ள நவக்கிரகங்களை காணலாம். ஏரண்ட முனிவரால் உருவாக்கப்பட்ட அமுத கிணறு இந்த ஆலயத்தில் உள்ளது. இங்குள்ள ஈசனின் திருநாமம் கோடீஸ்வரர் என்பதைப் போலவே மற்ற தெய்வங்களுக்கும் கோடி என்ற பெயருடன் கோடி விநாயகர் என்றும், கோடி சுப்பிரமணியர் என்றும், கோடி சண்டிகேஸ்வரர் என்றும், கோடி ஞான தட்சிணாமூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். கொடிய பாவம் செய்தவர்கள் இந்த தலத்திற்கு ஒரு காலத்தில் வர முடியாமல் இருந்தார்கள். கொட்டையூரில் செய்த பாவம் கட்டையோடே என்பது பழமொழி. புண்ணியம் செய்தவர்களின் புண்ணியம் இத்தலத்தில் கோடி அளவு கூடிவிடும். அம்பாள் பந்தாடு நாயகி என்று அழைக்கப்படுகிறாள். அம்பாள் சிலையில் ஒரு கால் பந்தை உதைப்பது போல தோற்றத்தில் அமைந்துள்ளது. இத்தலத்தில் தொடர்ச்சியாக பாவம் செய்தவர்கள் நாம் செய்த பாவங்களை மன்னித்து அருள பக்தியோடு நாம் வழிபட நம் பாவங்களை தன் காலால் எட்டி உதைத்து அருள் செய்பவள் இந்த அம்பாள் என்ற பொருளில் இவ்வாறு இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள அமுத கிணறு தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டால் புற தூய்மை மட்டுமின்றி அகத் தூய்மையும் நமக்கு கிடைக்கும். மேலும் கல்வி, அறிவு, ஒழுக்கம் ஆகியவற்றை இந்த தீர்த்தம் நமக்கு தரும். விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த ஆலயத்தில் வழிபடலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.